ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் கடகராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம் என்ன பலன் சொல்லி பார்க்கலாம். 2025ஆம் ஆண்டு ஆங்கில மாதம் ஜூன் மாதம் கடகராசிக்காரர்களுக்கு என்ன நடக்க போகிறது? ராசியிலேயே செவ்வாய் நீச்சமடைந்து அமர்ந்திருக்கிறார். 2ல் கேது, 8ல் ராகு குருவின் பார்வையில், 9ல் சனி, 10ல் சுக்கிரன், 11ல் சூரியன் புதன், 12ஆம் இடத்தில் குருநாதர் அமர்ந்திருக்கிறார். இதுதான் கிரகங்களோட பொசிஷன் கடகராசிக்கு ராசியிலே செவ்வாய் நீச்சமடைந்து அமர்ந்திருப்பது அப்படி ஒன்றும் நல்ல பலன்களாக இல்லை என்றாலும் தோராயமாக ஜூன் மாதம் 6-7ஆம் தேதி அளவில் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி 6ஆம் தேதி அளவில் செவ்வாய் நீச்சமடைந்த நிலையிலிருந்து மீண்டு 2ஆம் இடத்தில் சென்று அமர்ந்து விடுவார். அது மட்டும் இல்லை, சூரியன் ஜூன் மாதம் நடுப்பகுதியில் 15ஆம் தேதி அளவில் குருவோடு வந்து சேர்ந்து சிவராஜ யோகத்தை 12ஆம் இடத்தில் ஏற்படுத்துவார். அது போலவே 12ஆம் அதிபதியும் புதனும் ஜூன் மாதம் 6ஆம் தேதி அளவில் பெயர்ச்சி அடைந்து குருவுடன் சேர்ந்து வந்து அமர்ந்து விடுவார். இது போன்ற அமைப்புகள்ல என்ன பலன் நடக்கும்னு சொல்லி பார்க்கலாம். ராசியிலே செவ்வாய் இருக்கிறார். 6ஆம் தேதி அளவில் அவர் 2ஆம் இடத்துக்கு சென்று விடுவார். 2ல் கேதுவுடன் சேர்ந்து அமர்ந்து விடுவார். 8ல் ராகு குருவின் பார்வையில், 9ல் சனி, 10ல் சுக்கிரன், 11ல் சூரியன் புதன், 12ல் குரு. இது போன்ற அமைப்புகள்ல கடக ராசிக்கு ஜூன் மாதம் என்ன பலன் சொல்லி பார்க்கலாம். ஜூன் மாதம் 6ஆம் தேதி வரைக்கும் அப்படி ஒன்றும் பெரிய நற்பலன்கள் இருக்காது. நீச்ச செவ்வாய் ராசியிலே இருக்கிற போது சற்று தடை தாமதங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. 6ஆம் தேதிக்கு பிற்பாடு நீச்ச செவ்வாய் விலகி 2ஆம் இடத்தில் கேதுவுடன் சென்று அமர்ந்து விடுவார். அதன் பிறகு ஓரளவான நன்மைகள் இருக்க ஆரம்பிக்கும். என்ன இருந்தாலும் 12ஆம் இடம் வலுக்கிறது. 12ஆம் அதிபதி 12ஆம் இடம் எல்லாமே குருவின் தொடர்பாலும் குருவின் இருப்பாலும் 12ஆம் அதிபதியின் இருப்பாலும் வலுவடைவதால், அதாவது வெளிநாட்டு விஷயங்களில் உங்களுக்கு அனைத்து நன்மைகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. வெளிநாடு செல்வதற்கு உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில அடிப்படையான அம்சங்கள் இருந்தால் வெளிநாடு செல்ல முடியும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலை தொழில் அமைப்புகளில் இருப்பவர்களுக்கு எல்லாமே நன்மைகள் நடப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. குறிப்பாக இறக்குமதி ஏற்றுமதி இது போன்ற அமைப்புகளில் தொடர்பில் இருப்பவர்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும், நல்ல ஆதாயம் கிடைக்கும், நல்ல நன்மைகள் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, இப்ப வெளிநாடு என்று சொல்கிற போது வேலை தொழில் உத்தியோக அமைப்புகளுக்காக வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளுமே உங்களுக்கு வரும். 12ஆம் இடம் பரிபூர்ண சுபத்துவம் அடைகிறது குருவின் இருப்பால. அது மட்டும் இல்ல, 6ஆம் இடம் 8ஆம் இடமும் குருவின் தொடர்பால சுபத்துவம் அடைகிற போது திடீர் தன லாபங்கள், பங்கு சந்தை லாபம், உழைக்காமல் அடுத்தவர்களுடைய பணம் உங்களுக்கு வருவது, லாட்டரி டிக்கெட் விழுவது, திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கைகூடி வருவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. 6-8ஆம் இடம் குருவின் தொடர்பால் சற்று புனிதம் அடைகிற போது பழைய கடன்களை கட்டி தீர்த்து விட முடியும், நோய்களிலிருந்து விடுபட முடியும், கடன் அமைப்புகள் அப்படியே குறைந்து விடும், எதிரிகள் விலகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதாவது 6ஆம் இடம் 8ஆம் இடம் குருவின் தொடர்பால புனிதமடைந்து 12ஆம் இடத்தில் குரு தொடர்பு கொள்கிற போது வெளிநாடு சம்பந்தப்பட்ட அனைத்து அமைப்புகளாலும் நன்மைகள் ஏற்படும். பிறந்த இடத்திலிருந்து தூர தேசத்தில் வாழ்பவர்கள் நீங்களாக இருந்தால், பிறந்த தேசத்திலிருந்து தூர தேசத்தில் நீங்கள் வாழ்பவர்களாக இருந்தால் நிச்சயமாக நற்பலங்கள் நடப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. வெளிநாடுகளில் நீங்கள் இருக்கின்ற இடத்திலேயே, வெளிநாடோ வெளி மாநிலமோ வெளி தேசத்திலேயோ நீங்கள் இருக்கிற இடத்திலேயே உங்களுக்கு எல்லா நன்மைகளும் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டும் இல்ல, சுக்கிரனுடைய பார்வை 4ஆம் இடத்துக்கு விழுகுது. 4ஆம் இடம்ன்றது உங்களுடைய சுகஸ்தானம். அதாவது நல்ல சுகபோக வாசிகளாக வாழ்வதற்கான எல்லா வாய்ப்புகளும் கிடைக்கும். வீடுவாசல் கட்ட முடியும், வண்டி வாகனம் வாங்க முடியும், தாயாரின் உடல் ஆரோக்கியமாகும், உங்களுடைய உடலுமே ஆரோக்கியமாவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. அஷ்டம சனியில கடகராசிக்காரர்கள் படாத பாடு, வார்த்தைகளால சொல்ல முடியாத கர்ண கொடூரமான தாக்குதலை அஷ்டமச்சனி நிகழ்த்தி விட்டார் என்பதுதானே உண்மை. கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன நடந்தது என்பது வார்த்தைகளால சொல்ல முடியாது, கடுமையான வலி. அதிலும் ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னுமே சிக்கல்கள் முழுமையாக தீரவில்லை. இன்னும் இந்த மாதத்திலிருந்து ஆயில்ய நட்சத்திரக்காரர்களும் அது போன்ற கடினமான அமைப்புகளிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். அஷ்டமச்சனி விலகி விட்டது என்பது கடகராசிக்கு உண்மையிலேயே அற்புதமான ஒரு வார்த்தை. அஷ்டமச்சனி விலகி விட்டது என்பது உண்மையிலேயே நல்ல ஒரு அற்புதமான அமைப்பு. அது மட்டும் இல்ல, சுகஸ்தானம் சுக்கிரனுடைய பார்வைக்குள் வருவதால் ஏற்கனவே காதலில் தோல்வி அடைந்து மன வலியில் இருப்பவர்கள் அதிலிருந்து நீங்கள் விடுபட முடியும். நல்ல உறவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களை உண்மையாகவே நேசிக்கக்கூடிய நல்ல காதலர்கள், நல்ல காதலிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது.
பழைய காதல் தொடர்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. அஷ்டமச்சனியில விட்டு போன உறவு நீடிக்காது. அப்படி நீடித்தாலும் அது நல்ல உறவாக இருக்காது. ஆனாலும் புதிய நல்ல உறவுகள், புனிதமான உறவுகள், உங்களை உண்மையாக நேசிக்கக்கூடிய உறவுகள் வருவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. அஷ்டம சனியில கடகராசிக்காரர்கள் படாத பாடு பட்ட கஷ்டங்கள் எல்லாமே இந்த ஜூன் மாதம் நிச்சயமாக விலகும். அது மட்டும் இல்ல, 12ஆம் இடம் சுபத்துவம் அடைகிற போது வெளிநாடு அமைப்புகள் நன்றாக இருக்கிறது, ஏற்றுமதி இறக்குமதி அமைப்புகள் நன்றாக இருக்கிறது, அதன் மூலமான நல்ல வருமானம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 6ஆம் தேதி அளவில், ஜூன் மாதத்தில் 6ஆம் தேதி அளவில் நீச்ச செவ்வாயுமே ராசியை விட்டு விலகி சென்று விடுவார். வருமானத்துக்கும் எந்த குறையும் இருக்காது. அஷ்டம சனி தந்த தொல்லைகள் இனி இருக்காது. அது மட்டும் இல்ல, அதாவது சுகஸ்தானமும் வலுவடைவதால் சுகபோக வாசிகளாக, ஆரோக்கியமான மனிதர்களாக வாழ்வதற்கான எல்லா சூழலும் இருக்கிறது. அதாவது ஜூன் மாதம் 6ஆம் 8ஆம் இடங்கள் குருவின் பார்வைக்குள் இருப்பதால திடீர் தனலாபம் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. பங்குச்சந்தை லாபம், திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கடகராசிக்காரர்களுக்கு என்னதான் குரு 12இல் மறைந்திருந்தாலும் அவர் 12ஆம் இடத்து ஆதிபத்தியத்தை சுபத்துவமாக வலுத்து தருகிறார். 6, 8 ஆதிபத்தியங்களை சுபத்துவமாக வலுத்து தருவதால் கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, அவமானம் போன்ற விஷயங்களிலிருந்து நீங்கள் விடுபட முடியும். ஆயுள், ஆரோக்கியம் மேம்படுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமச்சனின் தாக்கத்திலிருந்து முழுவதுமாக விடுபடக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். அப்படி ஒன்றும் கெடுபலன்களாக இல்லை. கடகராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம் இந்த ராசி பலனை சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே ஆனந்தம். யோகி மதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். நமஸ்காரம்.